வரும் சட்டமன்ற தேர்தலில் பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிக்குமாறு தேமுதிகவைச் சேர்ந்த திருமதி பிரேமலதா வலியுறுத்தினார். தேர்தல் விதிமுறையை மீறிய பிரேமலதாவின் பேச்சால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். தேமுதிக கூட்டங்களில் விஜயகாந்தை போலவே அவரது மனைவி பிரேமலதாவும் முன்னுக்கு பின் முரணாக பேசி உளறி கொட்டி அக்கட்சியினரை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்துவதை வழக்கமாக கொண்டுள்ளார். லஞ்சம், ஊழல் இல்லாத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என பிரேமலதா தெரிவித்தது நகைப்புக்குள்ளாக்கியது. இந்நிலையில் நெல்லை டவுனில் நேற்று இரவு தேமுதிக பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரேமலதா, வரும் சட்டமன்ற தேர்தலில் பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிக்குமாறு பகிரங்கமாக தெரிவித்தார். வாங்கிக்கிறீங்களா? ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்குங்க. நிச்சயம் நீங்க எல்லாரும் வாங்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கங்க. தேர்தல் விதிமுறையை மீறிய பிரேமலதாவின் இந்த சர்ச்சைக்குரிய பேச்சால் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் தொண்டர்களும் பொதுமக்களும் அதிர்ச்சியடைந்தனர்.